அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த 2026ஆம் ஆண்டிற்கான நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். தேர்தல் அறிக்கைகளை இடம்பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அது இடம்பெறவில்லை. அதனால தற்போது விஜய் சார் அதாவது சிஎம் ஆக பொறுப்பேற்ற உடனேயே இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடிக்கான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பத்தியும் அதே போல விவசாயிகளுக்காக மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு என்னன்னா, விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த 2 அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது, நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, தகுதியற்றவர்கள் யார் யாரு, பொது வங்கிகள்ல இருக்கக்கூடிய 12 வகையான பொது வங்கிகள்ல உங்களுடைய நகைக்கடன்களை வைத்திருந்தால் மட்டுமே தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அந்த 12 வகையான பொது வங்கிகள் என்னென்ன, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும், கட்டாயம் அந்த 12 வகையான பொது வங்கிகள் இருக்கணும். ஸோ அந்த வங்கிகள் பெயர் பட்டியல் எல்லாமே தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன இதுன்றத துல்லியமா ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்படுறாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தெளிவாங்க பாருங்க. யாரெல்லாம் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுறாங்க அப்படின்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் சரிங்களா, மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை வந்து 40 கிராமுக்குள்ள இருக்கணும், 5 சவரனுக்குள்ள இருக்கணும். அதற்கு மேல இருந்தா அதை இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 40 கிராமுக்கு மேல இருந்தாலும் சரி, அதாவது 5 பவுனுக்கு மேல இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கு தள்ளுபடி பெறுவதற்கு இந்த ஸ்கீம் திட்டத்துல நீங்க தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும், இல்ல தவறுதலா மாத்தி வேறொருத்தவங்களோட கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல ஆதார் நம்பரை கொடுக்காம இருந்தாலும், இல்ல தவறுதலா மாத்தி வேறொருத்தனோட நம்பரை மாத்தி கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க போறது கிடையாது. அதே போல கூற்று சங்கங்களை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காதுங்க. அதே போல கூற்றுவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்க போறது கிடையாது. அதே போல அரசாங்க வேலையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் இந்த தள்ளுபடியானது கிடைக்காதுங்க. போலி நகை வச்சிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. நகைக்கடன் தொகையை முழுமையாகவே செலுத்தியிருந்தீங்கன்னாலும் இந்த தள்ளுபடியானது உங்களுக்கு கிடைக்காது. அதே போல ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டை வந்து தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையா தான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த ரேஷன் அட்டை வச்சு நீங்க நகைக்கடன் பெற்றிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அட்ரஸ் தமிழ்நாட்டுடைய அட்ரஸ்ல தான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த ரேஷன் அட்டையிலும் சரி, ஆதார் அட்டையிலும் சரி, அட்ரஸ் வந்து வேற மாநிலத்தோட அட்ரஸ் இருந்ததுன்னா தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ இப்போ வந்து தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யாரு, அதற்கான காரணம் என்ன தெளிவா பார்த்தோம். இப்போ தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யாரு, அதற்கான விளக்கத்தை தெளிவா பார்க்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய நகைக்கடன்கள் நம்ம நகைக்கடன் பெறும்போது 5 பவுனுக்குள்ள வச்சிருக்கணும், 40 கிராமுக்குள்ள வச்சிருக்கணும். கரெக்டா வந்து எடை வச்சு பார்ப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்களா உறுதி செய்யப்படுவீங்க. சரிங்களா? ஸோ அதற்கான சில நிபந்தனைகளும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அதாவது நகைக்கடன் பெறும்போது சரிங்களா, நீங்க தள்ளுபடி பெறணும் அப்படின்னா சில நிபந்தனைகளும் விதிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்குள்ள இருந்தாலும் 5 சவரனுக்குள்ள இருந்தாலும் இந்த நிபந்தனைகளும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது என்னென்ன நிபந்தனை அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக நீங்க அளிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகிய உங்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவர்களாக உறுதி செய்யப்படுவாங்க.
அதே போல தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் நகை கடன் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு தள்ளுபடி உறுதி. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அந்த 12 வகையான பொது வங்கிகளுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம் அந்த 12 வகையான பொது வங்கிகள் என்னன்றத. ஸோ அந்த 12 வங்கிகள்ல உங்களுடைய நகைக்கடன்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா தள்ளுபடி உறுதி செய்யப்படும். இதற்கான அரசாணை இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அந்த 12 வகையான வங்கிகளுக்கு அனுப்பப்படும். ஸோ அதற்கப்புறம் நீங்க நகைகளை திருப்பி மீட்டெடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ல இதுதான். ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.